ஆடுதுறை பேரூராட்சித் தலைவர் மா.க. ஸ்டாலினை குண்டு வீசி கொல்ல முயற்சி நடைபெற்றது. அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலினை குண்டு வீசி கொல்ல முயற்சி நடைபெற்றிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உச்சத்தை அடைந்து விட்டதற்கு எடுத்துக்காட்டு என்கின்ற வகையில் அவருடைய அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலினை ஒரு கும்பல் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்ய முயற்சி செய்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு பேரூராட்சி தலைவரை அவரது அலுவலகத்திற்குள் புகுந்து குண்டு வீசி படுகொலை செய்ய துணியும் அளவுக்கு சட்டம் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதை கவலை அளிப்பதாகவும் இதற்கு ஆட்சியாளர்கள் தலைகுனிய வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் மா.க. ஸ்டாலின் இன்று காலை பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த போது மகிழ்ச்சியில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் அலுவலகத்தில் வெடிகுண்டுகளை வீசி தாக்கியுள்ளதாகவும் இரு குண்டுகள் வெடித்து சிதறியதில் அலுவலக கண்ணாடிகள் சேதமடைந்துள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குண்டு வெடித்ததில் அருண் என்ற இளைஞரும், கொலைகார கும்பல் அறிவாளால் வெட்டியதில் இளையராஜா என்ற இளைஞரும் காயமடைந்துள்ளனர் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆடுதுறையின் பரபரப்பான பகுதியில் அமைந்துள்ள பேரூராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து குண்டு வீசி படுகொலை செய்ய முயலும் அளவுக்கு அந்த கும்பலுக்கு துணிச்சல் வந்தது எப்படி எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்றே இல்லை எனவும் அதனால் யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் படுகொலை செய்யலாம் என அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதை தடுக்க காவல்துறை முயற்சி செய்யாது என்ற எண்ணம் கொலைகாரர்கள் மத்தியிலும் கூலிப்படையினர் மத்தியிலும் பரவி இருப்பதுதான் இதற்கு காரணம் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த 4.5 ஆண்டுகளில் 7000க்கும் கூடுதலான கொலைகள் நடந்துள்ளன எனவும் அனைத்து வகையான குற்றங்களும் அதிகரித்துள்ளன எனவும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால் வெளியில் சென்றால் பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியுமா என்ற மக்கள் அஞ்சி நடுங்கும் நிலை நிலவுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.